ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கனடியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார். இவர் மீது மிளகை அரைத்து பூசி வழிபட்டால் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுமா. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 5/5/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் சித்திரை மாதம் 22வது நாள், பார்த்திப கல்பாதி சங்கடகர சதுர்த்தி, திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் மோகன அவதார காட்சி, சென்னை சென்னகேசவ பெருமாள் நாச்சியார் திருக்கோலம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி சதுர்த்தி நாள் முழுவதும். இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை மதியம் 12:03 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை, ரோகிணி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி, ரிஷப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பிரம்மஹத்தி தோஷம் நீங்க. பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்வது வாழ்வை செம்மையாய் கொண்டு செல்ல ஏதுவாகும். பிரம்மா உயிர்களை படைக்கின்றார். அப்படி படைக்கப்பட்ட உயிர்களில் மனித உயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இறைவனால் வழங்கப்பட்ட உயிரை இறைவன் நேரம் வரும் பொழுது நீ வாழ்ந்தது போதும் என்று மண்ணுலகில் இருந்து விண்ணுலகிற்கு எடுத்து சென்று விடுவார். இந்த சம்பவம் தான் அன்றாடம் நாம் பார்க்கும் சம்பவமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொருவரையும் இறைவன் எடுக்க வேண்டும் என்ற உண்மைக்கு மாறாக போட்டி பொறாமையின் காரணமாய் ஆணவத்திற்கு இடம் கொடுத்து வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தனக்கு பிடிக்காதவர்களை பழிவாங்கும் போக்கை தொடங்குகின்றனர். அப்படி பழிவாங்கும் பொழுது தனக்கு பிடிக்காத ஒரு உயிரை எடுத்து வருகின்றனர். சொத்துக்காகவும் பெண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் இரக்கமின்றி ஒரு உயிரை கொலை செய்து விடுகின்றனர்.
இதுவே பிரம்ம ஹத்தி தோஷம் ஆகும். இது உண்மைதானா என்று சிலர் சந்தேகம் அடையலாம். பிரம்ம ஹத்தி தோஷம் என்றால் என்ன என்பதை நாம் ராமாயணத்தின் வாயிலாக அறியலாம். ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் ராவணின் அட்டுழித்தை அழிப்பதற்காக ஏற்பட்டது. இதிகாசத்தில் ராவணன் சிவபெருமானிடம் வரத்தை பெற்று ராவணேஸ்வரன் என்ற பெயரோடு இலங்கையை ஆண்டு வந்தான். சீதா பிராட்டியரை சிறையெடுத்து சென்ற காரணத்திற்கு மட்டுமல்ல, ராவணின் அட்டுழியத்தை முடிக்க மக்களை காப்பாற்றுமே ராவணனை வதம் செய்தார் ஸ்ரீராமர். ராமபிரான் ராவணனை வதம் செய்த காரணத்திற்காக பிரம்மஹத்தி தோஷத்தை அடைந்தார். எனவே பிரம்மாவால் படைக்கப்பட்ட மனித உயிர்களை கொலை செய்தவர்கள் கொலைக்கு எடுத்த காரணம் இதுவாக இருந்தால் பிரம்மஹத்தி தோஷத்தை அடைகின்றார். பிரம்மஹத்தி தோஷத்தை அடைந்த ஸ்ரீராமபிரான் அந்த தோஷத்தை கழிக்க வேண்டும் என்று அதற்கான இடத்தை தேர்வு செய்தார். பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கக்கூடியவர்கள் நவகிரகங்களே என்பது மனதுக்கு தெளிவு செய்தார். அதன்படி ஒரு கடற்கரை பகுதியிலே மண்ணாலான நவகிரகங்களை நிர்மாணம் செய்தார். அந்த நவகிரக பரிகாரம் பூஜை செய்து பிரம்மஹத்தி தோஷத்தை விலக்கிக் கொண்டு விண்ணுலகம் சென்றார் என்பதை ராமாயணம் வாயிலாக நாம் அறிகின்றோம். ஸ்ரீ ராமபிரான் பிரம்மஹத்தி தோஷத்தை விலக்கிக் கொண்ட இடம்தான் தேவி பட்டினம் என்ற பெயரோடு விளங்கி வருகிறது. ராமேஸ்வரத்திற்கு அருகில் இந்த தலம் உள்ளது. ஒருவர் கொலைபாதக செயலை எந்த சூழ்நிலை செய்தாலும் அவர் தன்னுடைய சந்நிதியிடம் பிரம்மஹத்தி தோஷத்தை அடைவார். நமது முன்னோர்கள் செயலால் தான் நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் உள்ளதா என்ற விவரத்தை நமது ஜாதகத்தை ஆய்வு செய்தாலே தெரிந்து கொள்ளலாம். நம் முன்னோர்கள் யாரையும் கொலை செய்திருந்தால் அந்த தோஷம் அவர்களுடைய சந்நிதியை தொடர்ந்து வரும். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் குருவோடு இணைந்தாலும் குரு பகவான் சனியோடு இணைந்தால் இந்த இரு கிரகங்களும் சார பரிவர்த்தனை ஏற்பட்டாலோ சமசப்தம பார்வை பெற்றாலோ அவர்கள் பிரம்மஹத்தி தோஷத்தை அடைந்துள்ளார் என்பதை அறியலாம். இந்த விவரம் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா என்பதை நல்ல ஜோதிடரிடம் காட்டி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தோஷம் உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் குடும்பத்திலே ஒற்றுமை இருக்காது. காலதாமதமான திருமணம் ஏற்படும். காலதாமத புத்திர பாக்கியம், தீராத கடன் தொல்லை, கல்வி தடை, சரியான வேலை வாய்ப்பு இன்மை, அலைந்து திரிந்து கடுமையாக உழைத்த போதிலும் சம்பளம் கிடைக்காத நிலை, கனவு தொல்லைகள், தாங்கள் நடத்தி வரும் தொழிலுக்கு வேலைக்காரர் கிடைக்காத நிலை போன்ற பல குழப்பங்கள் இருந்து வரும். இது போன்ற நிலையிலே பிரம்மஹத்தி தோஷம் விலக பரிகாரம் செய்ய வேண்டும். முதலாவது பரிகாரம் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல குரு பகவான் சனி பகவான் இனவை அறிந்து ஸ்ரீ ராமபிரான் பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்ட தேவி பட்டினம் சென்று நவகிரகங்களுக்கு பரிகாரம் செய்து நன்மை அடையலாம். ஆனால் இங்கு செலவு கூடுதலாகும். ஏழை எளியவர்களுக்கு செல்வது கடினம். வசதி உள்ளவர்கள் தேவிப்பட்டினம் சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம். இதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுத்தி இந்த தோஷத்தில் இருந்து விலகி நன்மையை பெறலாம். நாளைய தினம் விசாக நட்சத்திர தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. நாம் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து 9வது பாவம் என்று சொல்லப்பட்ட பாக்கியஸ்தானத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பல்வித கோணங்களிலே பார்த்து கொண்டே இருக்கின்றோம். தந்தை ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இதுதான் குடுப்பனை ஸ்தானம் என்றும் வர்ணிக்கப்படுகிறது. இது அதிர்ஷ்டஸ்தானமும் கூட. அந்த இடத்திலே 9ஆம் அதிபதி 5வது இடத்திலே இருந்தால் தந்தை மிகவும் புகழ் பெற்றவர். எல்லோரும் தந்தையை மதிப்பார்கள். ஒரு விஐபியாய் வாழ்வார்கள். இவர்கள் வம்சமே புகழ் பெறும். பரம்பரையாய் புகழ் பெறுவார். 9க்குரியவர் 6 இருந்தால் தந்தை நோயாளியாகவே இருப்பார். ஜாதகர் அவருக்காகவே நிறைய செலவு செய்வார். தந்தையால் கடன் ஏற்படும். தந்தைப்பட்ட கடனை மகன் அடைக்க முடியாமல் திணறுவார். தந்தையே பகையாவார். பூர்வீக சொத்து கிடைக்காது. கோர்ட்டு செலவு செல்ல வேண்டியது இருக்கும். ஆனாலும் இந்த பலனும் கிடைக்காது. ஜாதகர் பணம் விரயம் பரிகாரம் அவசியம். 9க்கு உரியவர் 7லே நின்றால் நல்லவை. ஜாதகருடைய தகப்பனார் வெளிநாட்டில் வசிப்பார். தந்தை சீரும் சிறப்புமாய் இருப்பார். மற்றும் 7ஆம் அதிபர் 9ல் நின்றாலும் 9ஆம் அதிபர் 7ல் நின்றாலும் சொத்து சுகம் அனைத்தும் மனைவிக்கு வரும். பணக்கார இடத்திலே இந்த மனைவி வருவார். அஷ்ட ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டு. மனைவி வழியிலே பதவி புகழ் ஐஸ்வர்யம் இவர்களுக்கு உண்டு. மனைவி வழியிலே பதவி புகழ் அந்தஸ்தும் ஏற்படும். சித்தர்களுடைய ஆசையும் மகான்களுடைய ஆசையும் மனைவிக்கு இருக்கும். 9க்குரியவர் 8லே இருந்தால் நல்லது அல்ல. தகப்பனான ஜாதகர்கள் 6 வயதிலே மரணம் அடைவார் அல்லது உயிரோடு இருக்க வேண்டிய பிரயோஜனம் இருக்காது.
தந்தை சொத்துக்கள் எதுவும் ஜாதகருக்கு கிடைக்காது. மற்றவருக்காக தந்தை சொத்தை கொடுக்காமல் ஏமாற்றி விடுவார். பக்தியும் குறையும், நாத்திகவாதியாய் மாறுவார். மொத்தத்தில் ஜாதகர் இளிச்சவாயன் என்று மற்றவர் நினைக்கும்படி வாழ்க்கை அமையும். 9க்குரியவர் 9லே இருந்தால் சிறப்பானவை. தந்தை வெகு சிறப்பாக இருப்பார். தந்தை நீண்ட ஆயுளுடன் இருப்பார். ஜாதகர் வாழ்விலே முன்னேற எல்லா வழிகளும் தந்தை செய்து தருவார். ஜாதகர் பெரிய இடத்து பிள்ளை என்ற பெயரை வாங்குவார். உறவினர்கள், நண்பர்கள் என்று பெரிய பட்டாளமே இவருக்கு உதவியாய் இருக்கும். வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. தர்மம் செய்வது மிகுந்த ஈடுபாடு இருக்கும். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவீர்கள். தீர்த்த யாத்திரை அடிக்கடிக்கு மேற்கொள்வீர்கள். பதவி, புகழ், அந்தஸ்து எல்லாம் உண்டு. சூரியன் 9க்கு அதிபதியாகி 9லே மேற்கண்ட இருந்தால் பலன்கள் கண்டிப்பாக நடக்காது. கெடு பலன்களே நடக்கும். 9க்குரிய 10ல் இருந்தால் சிறப்பு. இவர்கள் பதவியிலே இருப்பார்கள். மற்றவர்கள் போற்றும் அளவிற்கு மதிப்பு மிக்கவர்களாய், சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்களாய் இருப்பார். தொழில் மூலம் நிறைய சம்பாதிப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அமையும். நீதியுடன், நேர்மையுடன் வாழ்வார்கள். அபிரிதமான செல்வாக்கு, பணம், வசதியுடன் வாழ்வார்கள். தர்மவான் என்ற பிறர் போற்றும் அளவிற்கு ஜாதகர் வாழ்வார். 9க்குரிய 11ல் இருந்தால் சிறப்பு. ஜாதகர் பெரும் பணக்காரராய் விளங்குவார். நண்பர்கள், உறவினர்கள் ஜாதகருக்கு உதவுவார்கள். ஜாதகர் தந்தையை பெரும் வசதியுடன் வாழ்வார். பலர் போற்றும் விஐபியாய் தந்தை விளங்குவார். பெரிய இடத்து குடும்பம் என்று பெயர் எடுக்கும். 9க்குரிய 10, 12ல் இருந்தால் பாக்கியம் இல்லை. புகழ் கெடும், அந்தஸ்து கெடும். பூர்வ ஜென்ம பாவம் அதிகமாய் செய்து இருக்க இந்த நிலை உண்டாகும். தந்தை நிலை மோசமாக இருக்கும். மிக ஏழையாகவும் இருப்பர். இவர்கள் தந்தையார்கள் அனைவரும் ஏழையாக இருப்பார்கள். செய்யும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை தரும். வாழ்க்கையே போராட்டமாயமும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது. தொழில் செய்தாலும் இழுத்து மூடும் நிலைதான். பரிகாரம் கண்டிப்பாக தேவை. நாளைய தினம் 10வது பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், வியாபாரஸ்தானம் என்பது எப்படியெல்லாம் இவர்களுக்கு அமையும் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ச்சியாக காண இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சுக்கிரன் நட்சத்திர பெயர்ச்சி மே 8 முதல் இந்த ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பம். ஜோதிட ரீதியிலே கிரகங்கள் பெயர்ச்சியானது ராசி பலன் கணிப்பிலே மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. காரணம், நவ கிரகங்களின் நிலையில் ஏற்படும் மாற்றமானது அனைத்து ராசிக்காரர் வாழ்க்கையில் நேரடியாகவும் ஆதிக்கம் செலுத்தும் என்று நம்பப்படுகிறது. அந்த வகையிலே அசுரர்களின் குருவாக கருதப்படும் ஆடம்பரத்தின் கிரகமான சுக்கிரன் தற்பொழுது தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் நுழைந்து மாளவியா ராஜயோகத்தை உருவாக்கி உள்ளார். அதே வேளையில் ரோகிணி நட்சத்திரத்திலும் பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே சுக்கிரன் மே 8ஆம் தேதி சுக்கிரன் மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்குள் நுழைய உள்ளார். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். செவ்வாய் நட்சத்திரத்தில் நுழைவது குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்க போகிறது. அப்படி சுக்கிரன் நட்சத்திர பயிற்சியால் தொழில் மாற்றம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே கொடி கட்டி பறக்க போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம். முதலிலே சிம்மம். சுக்கிரனின் நட்சத்திர பயிற்சி சிம்ம ராசிக்காரர்கள் தொழில்நிலையில் அபிரிதமான முன்னேற்றத்தை உண்டாக்க போகிறது. குறிப்பாக வேலை தேடுபவர்களுக்கு மனசுக்கு பிடித்த வேலை அமையும். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் செய்து முடிக்கும் நிலை உருவாகும். நீண்டகால கடின உழைப்புக்கு பலன்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும். இவர்கள் கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டும் அளவிற்கு பண வரவு திருப்திகரமாய் இருக்கும். அடுத்தது கன்னி. சுக்கிரனின் நட்சத்திர பயிற்சியால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் பல வழிகளிலும் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும். சுக்கிரனின் முழுமையான ஆசீர்வாதத்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். குறைந்த முயற்சியிலே பெரிய அளவிலே வெற்றி அடைவார்கள். நிதி நிலையில் இதுவரை இல்லாத அளவிற்கு அசுர வளர்ச்சி ஏற்படும். பொன் பொருள் குவியும். புதிய வருமானங்களில் பணங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடுத்தது விருச்சிகம். சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அமோக முன்னேற்றம் உண்டாகும். நீண்டகால வழக்குகள் முடிவுக்கு வரும். பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வருவதற்கான யோகம் உண்டு. வெளிநாட்டு நண்பர்கள் அது உறவினரிடமிருந்து பெரிய தொகை பணம் கைக்கு வரும். தம்பதியிடையே அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் நீண்ட காலமாய் இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கும். நிதி நிலை திருப்திகரமாய் இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும்
அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் வெற்றிகரமாக வாழ்க்கையை நடத்தலாம் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாரொன்று யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளுடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இப்பொழுது 6வது பகுதி, கடைசி பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் 12:53 வரை அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்று பகல் 12:53 பிறகு அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்கக்கூடாது. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவருவீர்கள். பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். மிருகஜீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவருவீர்கள். பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த மோதல்கள் விலகும். எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள். அதிரடி மாற்றம் உண்டாகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த மோதல்கள் விலகும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தெய்வ ஈடுபாடு அதிகரிக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள். அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன்னிச்சையாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவங்க உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் ஒரு அதிகாரம் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்ததை முடிக்கின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்து தன்னிச்சையாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவங்க உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்து சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது. புது வாகனம் வாங்கி வியாபாரம் சூடு பிடிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தால் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்ததை முடிக்கின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கப்படுவது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் சச்சரவு. உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ள யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் சச்சரவு வரும். கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம்.
வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் உறவினர் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உயர் அதிகாரி அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவுக்கு மதிப்பளிப்பீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். தொட்டது துலங்குகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. அனுசு நட்சத்திரத்தை சார்ந்த வெளியூரில் இந்த நல்ல செய்தி வரும். வழக்கில் சாதகமான தீர்ப்பும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். தொட்டது துலங்குகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார். 2 நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார். தொட்டது துலங்குகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த பணப்புழக்கம் அதிகம். உறவினர் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்த நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் நவீன யுக்தியை கையாள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். தொட்டது துலங்குகின்ற நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். இழுபறியாக இந்த வேலைகள் முடியும். விலகிச் சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார். புதிய பாதை தெரிகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். விலகிச் சென்ற உறவினர் வழியே வந்து பேசுவார். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த பயணங்களால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் கணிசமாய் உயரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். புதிய பாதை தெரிகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நட்பு வட்டம் விரியும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். கனவு நினைவாகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்த அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். நட்பு வட்டம் விரியும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். கனவு நினைவாகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்கி. குடும்பத்தில் குழப்பம் நீங்கும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த கடந்த 2 நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்கி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் குழப்பம் நீங்கும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக பலாபலன்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நீங்கள் நல்ல முறையிலே ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.